உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டே வரும். நீங்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே வரீங்க. உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த தடவை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிறந்தாச்சு ஹாப்பி நியூ இயர் 2026 வருடம் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய எல்லா விதமான கனவுகளும் காரிய வெற்றிகளும் இந்த வருஷம் நடந்து உங்களுடைய இஷ்டப்பட்ட மாதிரி இந்த வாழ்க்கை அமையட்டும் என்று நானும் என் மீனாட்சியை பிரார்த்திக்கிறேன். சரி வாங்க, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜனவரி மாதம் 2026 வருடம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போகிறாங்க. ஆல்மோஸ்ட் நிறைய நியூ இயர் ராசி பலன் பார்த்தாச்சு. ஓப்பன் பண்ணாலே அது மட்டும்தான் வருது. இல்லை கடுப்பார அளவுக்கு ஓப்பன் பண்ணாலே நான் முதற்கொண்டு எல்லாரும் இந்த வருஷம் இப்படி இருக்கும், இந்த வருஷம் எப்படி இருக்கும், அதெல்லாம் ஓகே. ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதம் எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு மாதம் எப்படி இருக்க போகுது, நான் என்ன தான் பார்க்க போகிறேன். நம்ம ரொம்ப ஈகராக இந்த மாதம் என்ன பண்ண போகிறோம், பிரபஞ்சம் நம்மளுக்கு என்ன மாதிரியான செய்திகள்லாம் சொல்ல போகுது, இந்த மாதம் நான் அது வாங்க வேணாம் இது வாங்க வேணாம், என்னுடைய கனவுகள் இந்த மாதத்திலிருந்தே நிறைவேறுவதற்கான ஒரு பாதையை இந்த கிரகங்கள் கொடுத்து விடுமா அப்படின்ற ஆர்வத்தோடு இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஜனவரி மாதம் முதல்ல கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சரி வாங்க பார்ப்போம். ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் நிறைய பயிற்சிகள்லாம் இருக்குது. அதை தாண்டி இந்த மாதம் நான் போனதுலேயே சொன்னேன், 4 கிரகம் ஒரு இடத்துல உட்காந்து எப்படி இந்த வித்யாவை பலன் சொல்ல வைக்கலான்ற மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ எகைன் திரும்ப அதே மாதிரி 4 கிரகத்தோட சேர்க்கை. கிட்டத்தட்ட இந்த ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பிக்கும் போது ரிஷபம் அப்படின்ற வீட்டிலிருந்து சந்திரன் தன்னுடைய பயணத்தை இனிதே துவங்க ஆரம்பித்திருக்கிறார். ஓகே, அஸ்யூஷுவல் எப்பயும் போல கேது 5ஆம் இடத்திலும், காலபுருஷன் 5ஆம் வீடான சிம்மத்திலும், ராகு 11ஆம் வீடான கும்பத்திலும் தன்னுடைய சஞ்சாரத்தை நிகழ்த்து கொண்டிருக்கிறார். இது வரைக்கும் வக்ர சனியாக இருந்த சனி வக்ர நிவர்த்தி அடைந்து போன மாசமே ஒரு அளவுக்கு ஸ்டேபிள் ஆயிட்டாரு. எகெயின் 12ஆம் வீடான மீனத்திலிருந்து சனி இப்போ தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார். ஓகே, கம்பேக். எகெயின் திரும்ப இப்படி வந்தோம் அப்படின்னா 1 2 3 4 மாதிரி 4 லட்டு திங்க ஆசைன்ற மாதிரி 9ஆம் இடமான காலபுருஷனுக்கு தனுசு வீட்டில் கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய சேர்க்கை. அங்கிருந்து இது வரைக்கும் கடகத்துல இருக்க மாட்டேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே மிதுன வீட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வக்ர குரு, இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனோட தான் இந்த 2026 வருடம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. ஓகே ஃபைன். இல்லை என்ன ஒரு மோர் தென் ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னா, எப்பயுமே இந்த சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த நாளும் தான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வியலை உய்விப்பதற்காக உருவாக்கப்பட்ட கிரக சஞ்சாரம் அப்படிதான் நான் சொல்லுவேன். இந்த 4 கிரகம் ஒரே இடத்துல இருந்து அங்கிருந்து குருவுடைய பார்வை படக்கூடிய அமைப்பில் பறக்கக்கூடிய இந்த புத்தாண்டு என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் மிகச்சரியான விடியலை நோக்கிய ஒரு பயணத்தை ஆரம்பிப்பதற்கான விதையை போடக்கூடிய மாதமாகத்தான் இந்த ஜனவரி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. அங்கிருந்து செவ்வாயுடைய பார்வை சனிக்கும், சனியுடைய பார்வை 4 கிரகங்களுக்கும் எழக்கூடிய தன்மையாகவும் இந்த வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது. சரி ஓகே, சரி வாங்க, இப்படி இருக்கக்கூடிய கிரக அமைப்புல இந்த புத்தாண்டு ஜனவரி மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எதுல கவனமா இருக்கலாம், எதை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். தன்னுடைய சுறுசுறுப்பு தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் துளாராசினியர்களுக்கு இந்த 2026 வருடம் எப்படிலாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னெல்லாம் பண்ண போகுது, என்னதான் ஏன் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆல்மோஸ்ட் போன மாதத்துலேருந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இல்லை ஆரம்பிச்சாச்சு. இது வரைக்கும் சனி கொஞ்சம் வக்கரமாக இருந்தார். கொஞ்சம் நிறைய பேருக்கு வேலை இழப்பு, மன ரீதியான பிரச்சனை, கடன் ரீதியான பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை, நிறைய பிரச்சனையாக கொடுத்து ஒரு மாதிரி மென்டல் டிஸ்டர்பன்ஸ் பண்ண மிஸ்டர் சனி அழகா எகைன் திரும்ப வக்ர நிவர்த்தி ஆகி 6ஆம் இடத்தில் உட்கார்ந்து உங்களுக்கான வேலையை இயக்க துவங்கி விட்டார். ஓகே, மற்ற எல்லா பிளானட்டரி பொசிஷன் ஆல்மோஸ்ட் சூப்பர். ராசிநாதன் போய் எனக்கு தெரிந்து 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் அமையக்கூடிய தன்மை அப்படின்றது வாவ் ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட். துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 15 நாட்கள் கிரகங்கள் ஒரு வீட்லையும், அடுத்த 15 நாட்கள் கிரகங்கள் இன்னொரு வீட்லையும் இருக்க போகுதுன்ற மாதிரி 4 கிரக சேர்க்கை இந்த வருடம் ஆரம்பிக்கும் போதே இந்த மாதம் முழுமையும் இருக்குது. அதுவே அதுவும் குருவோட பார்வையில் இருக்குது. தென் அதுக்கப்புறம் சனியோட பார்வையில் இருக்குது. சனிக்கு செவ்வாய் பார்வை, செவ்வாய்க்கு சனி பார்வைன்ற மாதிரியான இது வேர்ல்டுக்கு வேணால் ஓரளவுக்கு பொருந்தும். நம்மளுக்கு பொருந்துமா இல்லையான்றது இப்போ பார்க்கலாம். ஸோ துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் போய் 3ஆம் இடத்தில் அமர்தல் அப்படின்றதே தைரிய வீரிய விஜயஸ்தானத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு இடம். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த நியூ இயர்லேருந்து ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். நிறைய பேருக்கு தைரியம் பிறக்கும். இது வரைக்கும் வேலையில் இருந்த பிரச்சனை என்னன்னா, ஆல்மோஸ்ட் 5ஆம் இடத்துல போய் சனி அமர்ந்து 5ஆம் பார்வையாக அப்படி அழகாக அவங்கள பார்க்குறாரு. 9ஆம் இடத்துல அமர்ந்து 9ஆம் இடத்துல குரு அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக துளாராசிக்காரங்களை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த டைம் பீரியட்ல ராசிநாதன் 3ஆம் இடத்துல 4 கிரகங்களுடைய சேர்க்கையோடு திரும்ப எகைன் குருவோட பார்வை பதியக்கூடிய இந்த அமைப்புல அடுத்து எகைன் 4ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வேற லெவலான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு துளாராசிக்காரர்கள் இந்த மாதத்திலிருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும்.
ஆல்மோஸ்ட் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தை மட்டுமல்லாமல் நிறையா ட்ராவலை இண்டிகேட் பண்ணும். ஷார்ட் ட்ராவல் நிறைய பேர் இந்த துளாராசிக்காரங்க ட்ராவலாக பண்ணுவீங்க. அதுவும் ஆன்மீக வீடான தனுசு வீட்டில் இருக்காங்க. நிறைய பேர் கோவில் குளத்துக்காக இந்த தடவை ட்ராவல் பண்ணிட்டு வருது, கோவில் குளத்துக்கு போயிட்டு வருது, கோவில் குளத்தை சுற்றுறது, ஆரம்பிக்கும் போதே நியூ இயர் அன்னைக்கு கோவிலில் இருக்கிறதுன்ற மாதிரி துளாராசிக்காரர்களுடைய இந்த வருட தொடக்கம் என்பது கோவிலோடும் தெய்வத்தோடும் ஆன்மீகத்தோடும் அழகான ஆன்ம பயணத்தோடும் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லாமல் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக ஒரு ஒரு விடியல் என்பது துளாராசிக்காரர்களுக்கு பிறக்க காத்திருக்கிறது. ஏன்னா ஒரு 3-4 மாதமாக ஒரு மாதிரி திடீர்னு வேலை போச்சு, திடீர்னு பேர் போச்சு, நிறைய இடத்துல சின்ன 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 ப்ளஸ்ஸையும் மைனஸையும் நிறைய இந்த குருவும் சனியும் கொடுத்துருப்பார்கள். பத்தாவதுக்கு இந்த ராகுவுடைய சஞ்சாரம் ஓகே அந்தளவுக்கு மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து சில சேஷ்டையெல்லாம் பண்ணியிருக்கும். பட் ஸ்டில் இப்போது துளாராசிக்காருக்கு ஒரு தெளிவு கிடைத்திருக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு கிளாரிட்டியில் வந்து போயிருப்பீங்க யார் துளாராசிக்காரங்க. இந்த தடவை ஜனவரி மாதம் கூட்டி கழிச்சு பார்த்தா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 5 பாயிண்ட் துளாராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா முதல் விஷயம், வேலையில் ஒரு நிரந்தரமான ஒரு அமைப்பு, இல்லை புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு, இல்லை புதுசாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுல ஒரு சினாரியோ கிரியேட் ஆக போகுது. கொஞ்சம் உங்களுக்காக 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல 15ஆம் தேதிக்கு அப்புறம் ராசிநாதன் போகக்கூடிய தன்மை என்பது 4ஆம் இடம்னாலே உடைமை. உங்களுக்குன்னு சில உடைமைகள் வாங்குவீங்க, உங்களுக்குன்னு சில விஷயங்கள் வாங்குவீங்க. எலக்ட்ரிக்கல் ஐட்டத்தோடு கனெக்ட் ஆகுது எது? செவ்வாய். ஸோ நிறையா பேருக்கு கடன் வாங்கி சில விஷயத்தை வாங்குவீங்க. நிறைய பேர் ஃபோன் வாங்க போகிறீங்களோ, ஃப்ளாஷ் ஃபோனாக போவீங்க. நிறைய பேர் ஃபோன் வாங்கணும், ஹெட்ஃபோன் வாங்கணும், ஏர்பட்ஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எலக்ட்ரானிக் ஐட்டத்தோடு இந்த தடவை வாட்டர் வெட்டிஸ், அது கேமரா வாங்கணும், லைட்டு வாங்கணும், ஏதோ ஒன்று உங்களுக்கான ஒரு தேவை, உங்கள் தொழிலுக்கான ஒரு தேவை, உங்களுடைய கம்யூனிகேஷனுக்காக தேவைக்கு என்ன மாதிரியான ஒரு தரவு தேவைப்படுதோ அதெல்லாம் இந்த தடவை உங்களுக்கு இந்த முதல் 15 நாட்களே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லை போன மாதம் 15ஆம் தேதியிலேருந்து அதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கும். ஸோ நிறையா பேருக்கு இந்த தடவை ஆஃபரில் நிறையா வாங்குறதுக்கான வாய்ப்பு. இல்லத்தரசிகளாக இருந்தால் நிறையா துளாராசிக்காரர்கள் மைக்ரோ ஓவன் வாங்குறது, எலக்ட்ரிக் ஸ்டவ் வாங்குறது, எலக்ட்ரிக் குக்கர் வாங்குறது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று எலக்ட்ரிக்கல் ஐட்டத்தோடு கனெக்ட் ஆகும். மேபி உங்களோட சுயஜாதகம் ஓரளவுக்கு இருக்கிற பட்சத்தில் வீட்டில் ஏதாவது மின்கசிவு, ஏதாவது ஒரு லைட்டு மாற்றணும், பல்பு மாற்றணும், சம்திங் லைக் அதோட கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த தடவை நிறையா இருக்குது. யாருக்கு? துளாராசிக்காரர்களுக்கு. ஓகே, 2வது விஷயம் பார்த்தாச்சு. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் மனதளவில் இருந்த குழப்பங்கள் நீறி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். தெளிவு நிலைக்கு போவீங்க. துளாராசிக்காரங்க நீங்களாக இருந்தாலும் சரி, இல்லை துளாராசிக்காரர்களுடைய ஸ்பௌஸாக இருந்தாலும் சரி, இதனால் 2 பேருக்குமே ஒரு மிகச்சரியான ராஜயோகமான அமைப்பு காத்திருக்கிறது. ஏன்னா 3ஆம் இடத்துல உட்காந்து ராசிநாதன் அப்படியே பார்வை அழகாக செலுத்தக்கூடிய அமைப்புமே ரொம்ப சூப்பராக இருக்கிறதுனால இந்த தடவை துளாராசிக்காரர்களுக்கு தொழில் மேன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பை இந்த முதல் மாதமே ஒரு உத்தரவாதம் கொடுத்து தான் ஆரம்பிக்க போகுது. ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்னா, தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவைப்படக்கூடிய காலம். கழிவுகள் போகக்கூடிய இடம், கான்ஸ்டிபியூஷனில் பிரச்சனை வருதுன்ற மாதிரி கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில விஷயங்கள் துளாராசிக்காரங்க மேற்கொள்ள வேண்டி வரலாம். இந்த நாளுமே இந்த தடவை ஒரு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கோச்சார அமைப்பாக இருக்குது. ஓகே, படிக்கிற துளாராசிக்கார பிள்ளைங்க எப்படி படிப்பீங்கன்னா செம்மையாக படிப்பீங்க. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. இந்த 5ஆம் இடத்துல போயிட்டு ராகு இருக்கிறது, 6ஆம் இடத்தில் போய் சனி இருத்தல் அப்படின்னா அவங்களோட வேலையே என்ன? அதுதான். அப்படின்ற போது படிக்கிற பிள்ளைங்களுக்காக வேலை, அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் தகுந்த மாதிரியான சில நிகழ்வுகள் நடக்கும். இந்த மாதம் பிள்ளைங்க சூப்பராக படிப்பாங்க. இது வரைக்கும் ரொம்ப எஃபெக்ட் போடுற மார்க்கே வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்கார குழந்தைகளாக இருந்தாலும் சரி, துளாராசிக்காரர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு மாதம் மிகச்சரியான ராஜயோகம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, அடுத்து நீங்கள் 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களாக இருந்தீர்களானால் இந்த தடவை நிறைய பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்கன்னா இந்த தடவை ஜெயிக்க போகிறீங்க. இல்லை அதற்காக ஏதாவது ஒரு கோச்சிங் கிளாஸில் போய் சேருவீங்க. புதுசாக ஒரு கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த தடவை அதிகமாக வரும். இது வரைக்கும் இருந்த ஊழல் மறைந்து கூடல் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் யாரெல்லாம் வந்து நகை வச்சு அடமானம் வச்சுருக்கு அதை மீட்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அத்தனை துளாராசிக்காரர்களுக்கும் இந்த தடவை நகையை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும். நிறையா பேருக்கு இருக்கிற கடனெல்லாம் வந்து குட்டி குட்டியாக இருக்கிற கடனெல்லாம் ஒரு பெரிய கடன் வாங்கி அடைச்சி முடிச்சுட்டு அதை மட்டும் கட்டிக்கலான்ற எண்ணம் வரும். அதுக்காக பேங்க்குக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவை கொடுக்கும். ஏன்னா குருவோட பார்வையில் சுக்கிரன் இருக்கக்கூடிய தன்மை, அதுவும் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய தன்மை ஆல்மோஸ்ட் இந்த மாதிரியான ஒரு சினாரியோவை கிரியேட் பண்ணி கொடுக்கும். 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமே வந்து உங்களுடைய கம்யூனிகேஷன். ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக கம்யூனிகேட் பண்ணுவீங்க. கோவத்தை மட்டும் கம்மி பண்ணுங்கள். ஏன்னா சூரியனோடு இருக்கக்கூடிய இந்த செவ்வாயுடைய ஆளுமை பொருந்திய இந்த சுக்கிரன் அமைப்பு அப்படின்றது இது வரைக்கும் அப்படியே பேசி மயக்கக்கூடிய ஆட்களாக இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கோவம் அதிகரிக்கும். நம்ம சொல்கிறது யாருமே கேட்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி கோவம் வரும். ஏன்னா உங்களோட வேலையும் நியாயமாக இருக்கும். நியாயமான விஷயத்துக்கு தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அடுத்தவர்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் அது மூலமாக சில டிஸ்டர்பன்ஸஸ், சில ஊழல்கள் வீட்டில் எட்டி பார்க்கலாம். ஸோ அதனால் சின்சன் மாதிரி அமைதியாக இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 15 நாட்கள் பெட்டர். அடுத்த 15 நாட்கள் ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும்.
6ஆம் இடத்துக்கு ராசிநாதன் போறார். அதுவும் செவ்வாய் உச்சமாகக்கூடிய இடத்துக்கு போறார். நிறைய பேருக்கு கொஞ்சம் பிளட்ல வந்து தொற்றுநோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சளி, இருமல், காய்ச்சல், த்ரோட் இன்ஃபெக்ஷன் எஸ்பெஷலி ட்ரை காஃபா இருக்கிறது. ஒரு மாரி உடம்பு அசதியா இருக்கு. இந்த ஷோல்டர் மட்டும் பெயின் வலிக்கிறதுன்ற மாரி புதனும், சுக்கிரனும் சில வேலைகளை செய்வார்கள். அதனால அதில மட்டும் 15ஆம் தேதிக்கு மேல போயிட்டு வர இடத்துல கவனமா இருங்க. போயிட்டு வந்த பிறகு கொஞ்சம் உங்கள சானிடைஸ் பண்ணிக்கோங்க. நெறைய ஹாட் வாட்டர் குடிங்க. முடிஞ்ச அளவுக்கு இளநீர் வாங்கி தானம் குடுங்க. இல்ல இளநீர் வந்து குடிங்க. இதெல்லாம் பண்ண பண்ண துலா ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ இந்த வயது ஒத்தவர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. 40 வயதிலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ ஒரு வருங்காலம் குறித்த ஒரு பிளானிங் போடுவீங்க. நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா? இருக்கிற துலா ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, இல்ல வேலை பார்க்கக்கூடிய துலா ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, இந்த தடவ வாட் எவர் இட் இஸ் உங்களுடைய வேலையில எப்படி வசதிக்கிறது? இந்த வருஷம் வருமானம் வர்றதுக்கு என்னெல்லாம் பண்றதுன்னு இந்த தடவ அதிகமா யோசிக்க போறது யாருன்னா, துலா ராசிக்காரர்களும், மிதுன ராசிக்காரங்களும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த தடவ அதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமா கூடி வரும். துலா ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ நெறைய வேலைகள் குறித்த எண்ணம், வருமானம் குறித்த எண்ணம், வாழ்க்கையில இந்த வருமானம் வர்றதுக்கு என்ன பண்ணலாம்? என்ன மாரியான நம்ம வந்து ஒரு கிளியரன்ஸ் பண்ணலாம்? எந்த இடத்துல தப்பு பண்றோம்? அப்படின்ற மாரி செல்ஃப் அனலைஸ் பண்றதுக்குள்ள இந்த வயது ஒத்தவர்கள் இந்த தடவ போவீங்க. அதுவே உங்களை ஒரு மிகச்சரியான கிளாரிட்டி குடுக்கக்கூடிய தன்மைக்குள் கொண்டு வந்து விடும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் துணையோ அல்லது துணைவியாரோட எங்கேயாவது கோவிலுக்கு போயிட்டு வருது, எங்கேயாவது வெளியில போயிட்டு வருதுன்ற மாரி கொஞ்சம் கோவிலோடு கனெக்ட் ஆகும். உங்க வீட்டுக்கார அம்மாவ கூட்டி ஃப்ரெண்ட்ஸோடயே சுத்தி இருந்த துளாராசிக்காரங்களும் சரி, ஃப்ரெண்ட்ஸோடயே சுத்திட்டு இருந்த அம்மாக்களும் சரி, இந்த தடவ கொஞ்சம் ஹஸ்பண்ட், ஒய்ஃபா கோவிலுகளுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்கான தன்மையை இந்த தடவ துலா ராசிக்காரர்களுக்கு இந்த வயது ஒத்தவர்களுக்கு கிடைக்கப்போது அது எஸ்பெஷலி முருகன் கோயிலுக்குலாம் போயிட்டு வருவீங்க. போயிட்டு வந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. முருகனுடைய எனர்ஜி ரொம்ப சூப்பரா இருக்கு துலா ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ. ஓகே. 60 வயது தாண்டி துலா ராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எந்த விஷயத்துல? வயிறு சம்மந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் தான். கழிவுகள் போகக்கூடிய விஷயத்துல. என்ன மேடம் அதையே சொல்றீங்கன்னா, கொஞ்சம் அப்படிதான். ஏன்னா ராகு, குரு சேர்க்கை நான் சொன்ன மாரி வயித்த மட்டும் தான் இண்டிகேட் பண்ணும். வயிறு சம்மந்தப்பட்ட விஷயம். ராகு எல்லாம் ஃபுட் பைப். ஸோ இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் நீங்க இல்ல, நான் இல்ல, எந்த ராசிக்காரர்களா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாரியான அசௌகரியத்தை குடுக்கக்கூடிய தன்மையில் தான் ராகுவுடைய, குருவுடைய பொசிஷன் இருக்குன்றத முன்னிட்டு, அதுவும் துலா ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கழிவுகள் போற இடத்துல கொஞ்சம் கான்ஸ்டிபியூஷன் வர்ற பிரச்சனைன்ற மாரி இருக்கு. அத முறையா, சரியா நெறையா டைஜஷன் ஆகக்கூடிய ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கோங்க. நெறைய வாழைப்பழம் சாப்பிடுங்க. இது வாழைப்பழம் எல்லாமே குருவின் காரகத்துவம் தான். அதனால ஒரு மாரி அதுவும் இயங்கி ஒரு நல்ல தீர்வை கொண்டு வந்து குடுக்கும். ஓகே. இந்த துளாராசிக்காரர்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? துளாராசிக்காரர்கள் நான் சொல்றேன். முருகப்பெருமானுடைய வழிபாடு சூப்பரா இருக்கு. வாராகி வழிபாடு, முருகன் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு. நீங்க கோயிலுக்கு போனா உங்க முன்னாடி தீபாராதனை தெரியும். முருகன் கோயில் பிரசாதம் எங்க இருந்தாலும் உங்க கையில வந்து சேரும். நீங்க நினைச்சிருக்கவே மாட்டீங்க. திடீர்னு போற வழில அந்த கோயில் முருகன் கோயிலா இருக்கும். அங்க முருகன்ட்ட ஏதாவது நடந்துட்டு இருக்கும். ஒரு அபிஷேக ஆராதனை நடக்கும். நீங்க போய் பார்ப்பீங்க. முருகனோட எனர்ஜியோட ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகும். நிறைய பேருக்கு ஜாதகம்லாம் நல்லா இருக்குன்னா பழனி பஞ்சாமிர்தம் கிடைக்கும். இல்ல ஏதாவது ஒரு பன்னீர் விலை விபூதின்ற மாரி அங்க இருக்கக்கூடிய சனி ஆக்டிவேட் பண்ணுவார். ஸோ செவ்வாயோ, சனியோ இந்த தடவ உங்கள வந்து இயக்குவதற்கு தயாராகி விட்டார். யார்? துலா ராசிக்காரர்கள. ஓகே. இந்த தடவ நீங்க என்ன பார்ப்பீங்க? நெறைய மயில் பார்ப்பீங்க. மயில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நெறைய தோகை விரித்த மாரி மயில் பார்க்கறது, எஸ்பெஷலி வெள்ளை மயில் பார்க்கறது. வெள்ளை மயில்லாம் பார்த்துட்டீங்கன்னா அவ்வளோதான். நான் என்ன சொன்னாலும் சரி அதெல்லாம் தூக்கி போட்டு, எந்த அஸ்ட்ராலஜி சொன்னாலும் தூக்கி போட்டு, பிரபஞ்சம் உங்களோட தான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் நடைபோடக்கூடிய வருடமாக இந்த வருடம் ஆரம்பித்துவிடும். நிறைய மயில் பார்க்கறது, மயில் தோகை விரிச்ச மாரி பார்க்கறது, சாதாரண மயில தோகை விரித்து ஆடக்கூடிய மயில பார்க்கறது. இல்ல நீங்க சும்மா ஒரு யூடியூப் திறந்தாலே அந்த மாரியான இமேஜ் எல்லாம் வர்றது. நீங்க போற இடத்துல அந்த மாரி ஒரு கலர் காம்பினேஷன்ல சில விஷயங்கள் வச்சிருக்கிறதுன்ற மாரி இந்த தடவ மயிலோடு நெறைய கனெக்ட் ஆகுது. எப்படி கார்மேகத்த பார்த்தா மயில் தன் தொகையை விரிக்குமோ, அந்த மாரி என்ன பார்க்கும்போது உன்னுடைய கலக்கங்கள்லாம் தீர்ந்து போயிடு வந்து பாருன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த தடவ துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மயில் பார்த்தல் என்பது இருக்க போகிறது. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா 2026வது வருட ஜனவரி மாத புத்தாண்டுக்கான முதல் மாதமான இந்த மாதத்தில் துலா ராசிக்காரர்கள் தன்னுடைய தோல்விகளிலிருந்தும், தடைகளிலிருந்தும் விடுபட்டு வெற்றியை நோக்கிய பயணத்திற்காக ஒரு ஆரம்பமாக அமைய காத்திருக்கிறது.